வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்ஸில் படிச்சிருக்கக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ அதற்கான பாஸ் மார்க் எவ்வளவு? ஸோ நிறைய பேருக்கான டவுட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த 70 மார்க்ஸுக்கு எவ்வளோ பாஸ் மார்க் எடுக்கணுன்ற ஒரு டவுட் இருக்குது. ஸோ அதை பற்றியும் அதே போல் 40 பேஜஸ் கம்பல்சரியான்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. 40 பக்கங்களாம் எழுதணுமா புக்லெட் ஃபுல்லாகுன்றதும். ஸோ இப்போ எவ்வளோ பேஜஸ் எழுதுனா பாஸ் மார்க் எடுக்கலாம்? ஸோ நான் 30 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன், பாஸ் பண்ணுவோமா? இல்லை 40 பேஜஸ் எழுதுனா 40 மார்க்ஸ் எடுக்கலாமா? பேஜுக்கு மார்க் இருக்கா? இப்போ பேஜ் வைஸ் கால்குலேஷனில் மார்க் போடுவாங்களா? ஸோ இது மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ பிஎட் பாஸ் மார்க்கை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஷின் பேப்பர்ன்றது 70 மார்க்ஸ் தான் வரும். 70 மார்க்ஸ் வந்து நம்ம தியரிட்டிக்கலாக நம்ம கொஷின் பேப்பருக்கு எழுதுவோம். 30 மார்க்ஸ் இன்டர்னல், அது உங்களுடைய காலேஜ் எந்த அந்த சப்ஜெக்டை யார் டீச்சர் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அந்த 30 மார்க்ஸுக்கான இன்டர்னல் மார்க்கை கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம 70 மார்க்ஸுக்கு நம்ம ஆன்சர் ஷீட்டில் எழுதுவோம். இப்போ 70 மார்க்ஸுக்கு எவ்வளோ பாஸ் மார்க்குன்னு பார்த்திங்கன்னா 32. அப்போது 32 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ். அப்போ பாஸ் மார்க் பார்த்திங்கன்னா 32. ஸோ அப்போ நம்மளுக்கு சப்போஸ் நம்ம 32 மார்க் நம்ம பாஸ் மார்க் எடுத்துடுறோம். ப்ளஸ் நம்மளுக்கு இன்டர்னல் மார்க்கு நம்ம கிளாஸ் டீச்சர் சப்ஜெக்ட் டீச்சர் கொடுக்குறாங்கன்னா நம்ம மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலே நம்ம 60 அண்ட் அபோவ் தான் வரும். மினிமம் பாஸ் மார்க் எடுத்தாலுமே 30 + 30னாலும் 60 மார்க்ஸ் வந்துடும். 32 + 30னா 62 வந்துடும். ஸோ இப்போ எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் வித் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம். நல்லா படிக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டிங்ஷன் வந்துடும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு 30 மார்க்ஸ்ன்றது இன்டர்னல் இருக்குது. ஸோ அப்போ யாருமே கவலைப்பட தேவையில்லை. நம்ம 10 மார்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படித்து எழுதினாவே பார்த்திங்கன்னா இந்த 32 மார்க்ஸை எடுத்துட முடியும். அப்போது நம்ம பேஜஸ் கம்பல்சரியாக 40 பேஜஸ்னால் 40 பேஜஸ்ன்றது கம்பல்சரி கிடையாது. ஸோ ஏன்னா எல்லாராலுமே வந்து 40 பேஜஸ் எழுத முடியாது. ஏன்னா ஹேண்ட் ரைட்டிங் ஒரு சிலருக்கு வந்து சின்னதாக இருக்கும், பெருசாக இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீட்டாக ஒரு பேஜுக்கு 20 லைன்ஸு ஃபாலோ பண்ணி எழுதுகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு பேஜுக்கு 15 லைன்ஸ் எழுதுகிறவங்களும் இருப்பாங்க. ஒரு பேஜ் ஃபுல்லாக டயக்ராம் போட்டு எழுதுகிறவங்களாம் இருப்பாங்க. மேக்ஸிமம் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி டயக்ராம் போடும்போது நம்மளுக்கு பேஜஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நம்ம ஹேண்ட் ரைட்டிங்காக பெருசாக இருக்கும்போது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர 40 பேஜஸ்ன்றது கம்பல்சரியாக இப்போ டிபெண்ட் அப்பான் ஹேண்ட் ரைட்டிங் அது மாறும், ப்ரெசன்டேஷன் வைஸ் மாறும். ஸோ அதெல்லாம் 40 பேஜஸ் எழுதலைன்ட்டு யாரும் அதை வருத்தப்பட தேவையில்லை. ஸோ அப்போ எவ்வளோ பேஜஸ் எழுதுனா நம்ம பாஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம ஒரு 25 பேஜஸ் எழுதினாலே பாஸ் மார்க் எடுக்கலாம். ஸோ பேஜுக்கும் நம்பர் ஆஃப் பேஜஸ்க்கும் பாஸ் மார்க்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸுக்கும் பாஸ் மார்க்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. நீங்கள் 25 பேஜ் எழுதினாலும் பாஸ் பண்ணலாம், அதே 20 பேஜஸ் எழுதினாலுமே பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஜுக்கும் நமக்கு மார்க் எடுக்கிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10 மார்க்ஸ் இருக்குது, 10 மார்க்ஸு 5 கொஷின்ஸ் இருக்குது. ஈச் கொஷின் 50 மார்க்ஸுக்கு அட்டன் பண்ண முடியும். ஸோ அப்போது கிளியராக நம்ம எழுதியிருக்கோம், எக்ஸாக்டாக நம்ம கொஷினுக்கான ஆன்சரை எழுதியிருக்கோம்னா கம்பல்சரி நம்ம 10 மார்க்ஸ்லேயே நம்மளால் பாஸ் பண்ணிட முடியும். ஸோ 5 பேஜஸ் எழுதினாலுமே 25 பேஜஸ்க்குள்ளே நம்மளால் 10 மார்க்ஸ்லேயே ஈஸியாக பாஸ் மார்க்கை எடுத்துட முடியும். கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. ஈச் கொஷின் பார்த்திங்கன்னா நம்ம 500 வேர்ட்ஸ் ஆர் 5 பேஜஸ்ன்றது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் 5 கொஷின்ஸை 5 பேஜ்னாலும் 25 பேஜஸ் 10 மார்க் நீங்கள் எழுதலாம்.
அப்போ ஈச் கொஷினுக்குமே நல்லா எழுதியிருக்கோம். 5-10 மார்க்ஸுமே 5-10 மார்க்ஸை நான் வந்து நல்லா எழுதியிருக்கேன். 5 பேஜஸ் தான் எழுதியிருக்கேன். வேறு எதையுமே எழுதலைன்னாலுமே பார்த்திங்கன்னா நம்ம நல்லா எழுதியிருக்கோம்னா மேக்ஸிமம் ஒரு 8 மார்க்ஸு நமக்கு அவார்ட் பண்ணுறாங்க 10 மார்க்ஸுக்குன்னா, அப்போது ஈஸியாக நம்மளால் 40 மார்க்ஸ் எடுத்துட முடியும். ஸோ அப்போ நான் வந்து 5 கொஷின் 5-10 மார்க்ஸ் நல்லா எழுதியிருக்கேன். 5 பேஜ் மட்டும்தான் எழுதியிருக்கேன் பார்த்தா நம்ம 25 பேஜஸில் நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். 8 மார்க்ஸ் வந்தாலுமே நமக்கு எவ்வளோ மார்க் வரும்? 40 மார்க்ஸ் வந்து நம்மளால் ஈஸியாக எடுத்துட முடியும் 25 பேஜஸ்லேயே. ஸோ அதால் வந்து 40 பேஜஸும் எழுதுனா தான் பாஸ் மார்க் ஆக முடியுமானா கிடையாது. பாஸ் மார்க்குக்கும் பேஜஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஸோ அதால் அதை பேஜ் நம்பர்ஸை பற்றி யாருமே கவலைப்படாதீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போதே 40 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணணுன்ற ஒரு எய்மோடு போகிறவங்களாம் இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய ஹேண்ட் பொறுத்து அவங்களுடைய தாட்ஸு அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ பேப்பர் ப்ரெசன்டேஷனை பொறுத்து 40 பேஜஸை ரீச் பண்ணுவாங்களே தவிர அது வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ 40 பேஜஸ் எழுதி ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ 40 பேஜஸ் எழுதி ஃபெயில் ஆனவங்களும் இருக்காங்க. இதே 20-25 பேஜ் எழுதி பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ அதால் நீங்கள் பேஜ் நம்பர்ஸை பற்றி யாருமே கவலைப்பட தேவையில்ல. கண்டென்ட்டு தான் இம்பார்ட்டண்ட்டு. கண்டென்ட்டை நீங்கள் கிளியராக எழுதக்கூடிய கொஷின்ஸுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் எழுதியிருக்கீங்கன்னா உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 மார்க் எடுத்தால் நீங்கள் 5 லைன்ஸ்லேயே முடிச்சிடலாம். 5 மார்க்ஸ் இருக்குது 1 மார்க்குக்கு. அதே போல் 5 மார்க்ஸ் நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் 3 பேஜஸ் நீங்கள் வச்சு எழுதுனா கூட ஸோ அது நம்ம ஒரு 10 பேஜஸில் முடிச்சிடலாம். ப்ளஸ் நான் ஒரு 10 மார்க்ஸ் நான் வந்து 10 மார்க்ஸ் நான் அட்டன் பண்ணுறேன். 10 மார்க்ஸை நான் அட்டன் பண்ணுறேன்னா ஸோ 5 பேஜஸ்னாலும் 15 பேஜஸ். ஸோ அப்போது இதுவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 + 15 25 பேஜஸ். ஸோ அப்போ நான் 10 மார்க்ஸ் தான் எழுதுகிறேன், 5 மார்க்ஸ் எழுதுகிறேன், 1 மார்க் எழுதுகிறேன்னா ஸோ அப்போவே நம்மளுக்கு இது பார்த்திங்கன்னா நமக்கு இது ஒரு 30 மார்க்ஸு ப்ளஸ் ஸோ இது ஒரு 15 மார்க்கு எழுதுவீங்க ப்ளஸ் இது ஒரு 5 மார்க்கு. ஸோ அப்போ நம்ம ஒரு 10 மார்க்கை 3 கொஷின்ஸ் நம்ம வந்து எழுதினாலும் அதுக்கு வந்து நம்மளால் 30 மார்க்ஸுக்கு எழுத முடியும். அதே போல் 5 மார்க்ஸ் நீங்கள் 3 கொஷின்ஸ் எழுதினாலுமே அதில் ஒரு 10 மார்க் ஈஸியாக எடுக்க முடியும். அதே போல் 1 மார்க். ஸோ அப்போ இதுவுமே நீங்கள் 40 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுறீங்கன்னா ஈஸியாக அதில் அரௌண்டு 32 மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியும் நல்லா எழுதியிருக்கீங்கன்னா. அப்போ ஒரு 3 கொஷின் நீங்கள் கிளியராக எழுதுறீங்க, 3 மார்க்கு 10 மார்க் நீங்கள் கிளியராக எழுதுறீங்கனாலுமே உங்களால் ஈஸியாக பாஸ் மார்க் எடுத்துட முடியும் வித்தின் 25 பேஜஸில். ஸோ அப்போது குறைந்தபட்சம் பேஜஸ் எழுதினாலுமே உங்களால் பாஸ் பண்ண முடியும். 40 பேஜஸ் எழுதினா தான் பாஸ் பண்ண முடியுன்றது எந்த ஒரு ப்ரூஃபுமே கிடையாது. ஸோ கண்டென்ட்டு தான் முக்கியம், பேஜஸ்ஸு முக்கியம் கிடையாது. ஸோ அதில் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ அவங்க 40 பேஜஸ் எழுதுகிறாங்கன்றதெல்லாம் நம்மளும் 40 பேஜஸ் எழுதுகிறோமானா கிடையாது. ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.